அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே கட்டம் என்பது சரியாக இருப்பதில்லை. இந்தியாவுடன் வம்பு செய்து கொண்டு மிகப்பெரிய அடி வாங்கிவிட்டு ஐயா சாமி போதும் ஆலை கொடுங்கள் என்று சென்று விடுவது வழக்கம். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இன்று இந்தியாவை மீண்டும் சீண்டி பார்த்திருக்கிறது. பாகிஸ்தானில் இந்தியாவில் இருந்த முன்னாள் தூதுவர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அப்துல் பசீத் என்பவர் பாகிஸ்தான் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது, அமெரிக்கா பாகிஸ்தானை தாக்கினால் நாங்கள் இந்தியாவை தாக்குவோம் என்று அவர் பதில் கூறியது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டு அமெரிக்காவில் CIA, FBI போன்ற அனைத்து உளவுத் தகவலை திரட்டி உளவுத்துறையின் தலைவராக இருப்பவர் அங்குள்ள பாராளுமன்ற காங்கிரஸின் குழுவிடம் ஒரு அறிக்கையை தருவார். அப்படிப்பட்ட ஒரு குழுவானது ஹவுஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி என்று அழைக்கப்படுகிறது. அந்த கமிட்டியின் முன்பாக தற்பொழுது ட்ரம்ப் ஆட்சியில் உளவுத்துறையின் உயர்மட்ட தலைவராக இருக்கின்ற துல்சி கபாட் அவர்கள் ஒரு செய்தியை ஆய்வு செய்து அவரிடம் தந்திருக்கிறார். செய்தி என்னவென்றால், பாகிஸ்தான் ஏற்கனவே அணு ஆயுத நாடு, அதை தவிர பல்வேறு ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. தற்பொழுது இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணையை உருவாக்க மிகப்பெரிய ஆய்வு செய்து வருகிறது. அப்படி ஒரு ஏவுகணையை தயார் செய்தால் அது நம்முடைய ஹோம்லேண்ட், அதாவது அமெரிக்கா வரை தாக்கல் நடத்தும். எனவே அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை உளவுத்துறையின் தலைவர்கள் துல்சி கபாட் சொன்னது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் என்னவென்றால், ஈரானில் கூட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது. சுமார் 400 கிலோ செறிவுப்பட்ட யுரேனியம் இருக்கிறது என்றுதான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்தி வருகிறது. இந்த காலகட்டத்தில் டைமிங் ஆஃப் தி ரிப்போர்ட் முக்கியமானது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் துல்சி கபாட் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை உருவாக்கிவிட்டால் அமெரிக்காவை தாக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். இது குறித்து பாகிஸ்தானின் ஊடகத்தில் உள்ளவர்கள் இந்தியாவின் முன்னாள் பாகிஸ்தான் தூதரம் டிஃபென்ஸ் அனலிஸ்டிடம் கேட்டபொழுது அவர் சொன்னது, அமெரிக்கா எங்களை தாக்கினார், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு, இந்த அமெரிக்கா எங்களை தாக்கினால், அதாவது பாகிஸ்தானை தாக்கினால் எங்களால் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ தாக்க முடியாது. அவை மிக தொலைதூரத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 11,500 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்கா இருக்கிறது. எனவே நாங்கள் இரண்டாவது எண்ணங்கள் இல்லாமலேயே நாங்கள் இந்தியாவை தாக்குவோம், இந்தியாவில் உள்ள மும்பை, டெல்லியை நாங்கள் தாக்குவோம் என்று அவர் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிடம் அவர்கள் தாக்குதலுக்கு போருக்கு சமர்த்தியாக அடி வாங்கி கொண்டு விட்டால் போதும் என்று தான் ஓடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாகிஸ்தான் இன்று ஆணவத்தோடு சொல்லியிருப்பது, அவர்களுக்கு பிரச்சனையே அவர்களே வரவழைத்துக் கொள்கிறார்கள். பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறது என்றால், குறுகிய நடுத்தர சுமார் 2000 கிலோமீட்டர் அளவுக்கு தாக்கல் நடத்தும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஏவுகணையின் பெயர்கள் சாகின் 2, சாகிட் 3 மற்றும் கோரி, கஜனி என்ற ஏவுகணை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஆய்வில் இருக்கின்ற ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகமானது எழுந்துள்ளதை தான் துல்சி கபாட் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எப்படி இருந்தாலும் இது எதிர்காலத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவால் மிக பிரச்சனையே வர உள்ளது என்பதை காட்டுகிறது. குறிப்பாக ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் கூட பாகிஸ்தான் ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.